வியூவர்ஸ், வெல்கம் டு மை புக். திஸ் இஸ் மோகனா லோகநாதன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய 6th லெசனா இருந்த அணுக்கரை இயற்பியல் அப்படிங்கறதுல ஆல்ரெடி ஒரு ஹாஃப் பார்த்தாச்சு. இது உங்களோட பார்ட் 2 வீடியோ. ஓகேவா? சோ இன்கேஸ் நீங்க பார்ட் 1 பார்க்கல, இதுக்கு முன்னாடி ஹாஃப் போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் பார்ட் பார்க்கலாமா? இந்த செகண்ட் பார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் பார்ட்ல ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம், அதை ரீகால் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, இந்த கட்டுப்பாடான தொடர்வினை கட்டுப்பாடற்ற தொடர்வினைன்னு ஞாபகம் இருக்கா? ஒரு பிளவுக்கு உட்படக்கூடிய பொருள் இருக்கு அப்படின்னா, இது மேல ஒரு நியூட்ரான் வந்து தாக்கும் பொழுது இது என்ன ஆகும்? பிளவுக்கு உட்பட்டு 2 அணுக்கருக்களா மாறும். அது மட்டும் இல்லாம ஒரு 3 நியூட்ரான்களை கொடுக்கும். இது மட்டும் இல்லாம ஆற்றலை வெளிப்படுத்தும். இதுதான் வந்து ஒரு அணுக்கரு பிளவுனால வந்து ஆற்றல் கிடைக்கிறது. இந்த ஆற்றலை பயன்படுத்தி தான் நம்ம அணுக்கரு உலையில எல்லாம் மின்சாரம் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அதாவது வெப்ப ஆற்றல் கிடைக்கும், அதை வச்சு தயாரிப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 நியூட்ரான், ஒரு யுரேனியம் 235 வந்து ஒரு நியூட்ரான் கொண்டு தாக்கும் பொழுது இது என்ன பண்ணும் அப்படின்னா 2 சிறு உட்கருக்களாக பிரிவது மட்டும் இல்லாம 3 நியூட்ரான்களையும் ஆற்றல்களையும் வெளியிடும். சோ இந்த 3 நியூட்ரான்கள் இருக்குல்ல, இதுல எகைன் இந்த ஒவ்வொரு நியூட்ரானும் எகைன் இன்னொரு யுரேனியம் 235 பிளவுக்கு உட்படக்கூடிய அணுவோட மோதி பிளவுக்கு உட்பட்டு மறுபடியும் இதே மாதிரி நிகழ்வு நடந்துட்டே இருக்கும். சோ அது வந்து கட்டுப்பாடற்ற வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வர ஒரு பிளவுல உருவாகக்கூடிய 3 நியூட்ரான்கள் அடுத்து 3 பிளவுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இங்க பிக்டோரியலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. யுரேனியம் 235 இருக்கா, இது வந்து ஒரு நியூட்ரான் வச்சு தாக்கும் பொழுது 2 உட்கருக்களா பிரிவது மட்டும் இல்லாம 2 நியூட்ரான் வந்து கொடுக்கும். ஆற்றலையும் கொடுக்கும், நியூட்ரானையும் கொடுக்கும். சோ அப்ப எகைன் இங்க எப்படி ஒரு நியூட்ரான் வந்து இங்க யுரேனியம் 235 ஒரு அணுவை வந்து மோதி பிளவுக்கு உட்பட்டுச்சு, அதே மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய அணுவோட அடுத்து இந்த நியூட்ரான் இன்னொரு அணுவோட மோதி அது 2 நியூட்ரானை கொடுக்கும். அதுல இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரான் என்ன பண்ணும், அது இன்னொரு யுரேனியம் 235 அணுவோட மோதி இன்னும் 2 நியூட்ரானை கொடுக்கும். சோ இந்த மாதிரி தொடர்ச்சியா போயிட்டே இருக்கும். பெருக்கு தொடர்ல போறதுதான் வந்து கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? இதுவே கட்டுப்பாடான அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி இப்ப 3 நியூட்ரான் வருது அப்படின்னா இந்த 3 நியூட்ரான்ல 3மே வந்து அடுத்த பிளவுக்கு இன்னொரு அணுவோட மோதி பிளவுக்கு உட்படுத்தப்படாம ஒரே ஒரு நியூட்ரானை மட்டும் அடுத்த இன்னொரு அணுவோட மோத வச்சு பிளவுக்கு உட்படுத்துறது. மீதி 2 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வளமிக்க பொருட்கள் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். வளமிக்க பொருட்கள்னா ஒரு சில ஐசோடோப்கள் வந்து கதிரியக்க, அதாவது பிளவுக்கு உட்படாது. நார்மலா ஜென்ரலா வந்து பிளவுக்கு உட்படாது. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து இந்த நியூட்ரானை கவர்ந்துக்கும், உட்கவர்ந்துக்குன்னா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி பிளவுக்கு உட்படாத ஒரு பொருள் நியூட்ரான்களை அப்சர்வ் பண்ணிக்கும் போது அது என்ன ஆகிடும் அப்படின்னா பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளா மாறிடும். சோ அந்த மாதிரி இந்த 2 நியூட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா பிளவுக்கு உட்படாத பொருளை பிளவுக்கு உட்பட பொருளா வந்து மாத்திரும். ஒரு நியூட்ரான் மட்டும் அடுத்த பிளவுக்கு காரணமா இருக்கும். சோ இதை வந்து கட்டுப்பாடான தொடர்வினை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா மாறுநிலை நிறை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். மாறுநிலை நிறை அப்படின்னா ஒரு தொடர்வினை தொடர்ந்து நடக்கிறதுக்கு தேவையான அந்த பிளவுக்கு உட்படக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, அது எவ்வளவு இருந்தா இந்த தொடர்வினை கண்டினியூஸா நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த குறைந்த அளவு இவ்வளவு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த குறைந்த அளவு நிறையதான் வந்து மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப அந்த தொடர்வினை நிறை தொடர்ந்து நடக்கிறதுக்கு தேவையான இந்த தேவையான அளவு இருக்கிறது தான் வந்து மாறுநிலை நிறை. இந்த அளவை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா குறை மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா இருந்துச்சுன்னா மீ மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த கான்செப்ட தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அணுகுண்டுல பயன்படுத்துவாங்க. அணுகுண்டு அப்படிங்கிறது என்னன்னா கட்டுப்பாடற்ற தொடர்வினை. இதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. சோ அப்ப கட்டுப்பாடற்ற தொடர்வினைங்கிற தத்துவத்தின் அடிப்படையில தான் அணுகுண்டு செயல்படுகிறது. கட்டுப்பாடற்ற தொடர்வினையில் வெளிவரும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் அணுக்கரு பிளவு வினையும் பெருக்கு தொடர் முறையில் கட்டுக்கடங்காமல் பெருகும். அதாவது இந்த மாதிரிதான். இப்ப இந்த இந்த ஒரு நியூட்ரான்ல இருந்து எத்தனை வந்துச்சு, பிளவு ஏற்பட்டு 2 நியூட்ரான் வந்துச்சா, அடுத்து இந்த 2 நியூட்ரான்ல இருந்து அடுத்து இன்னும் 2 பிளவு ஏற்பட்டு என்ன ஆயிடுச்சு, 4 நியூட்ரானா வந்துச்சா, அடுத்து இந்த 4 என்ன ஆச்சு, 8 வந்துச்சா, அடுத்து இந்த 8 என்ன ஆகும், 16 மாறும். சோ இந்த மாதிரி ஜிபில, அதாவது பெருக்கு தொடர் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் அளவுல வந்து போயிட்டே இருக்கும். சோ இந்த இதுல என்னன்னா மிக குறுகிய காலத்துல அதிக ஆற்றலுடன் கூடிய பெருவெடிப்பு நிகழ்கிறது. எதனால, இந்த அணுகுண்டு இதுல. சோ இதுல வந்து எப்படி இந்த நிகழ்வு உருவாகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க இருக்கு பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க, இதுவே போதும் உங்களுக்கு. இது பேராலாம் வந்து படிக்கணும் அப்படின்னு முழுசா படிக்கணும்னு அவசியம் இல்லை.
இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உருளையாட்டம் இருக்கும். இந்த உருளையில இந்த இடத்துல யுரேனியம் 235 வச்சுட்டாங்களா. அடுத்து இந்த உருளையில இந்த பால் மாதிரி இருக்குல்ல, இதுல இந்த சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, இது வந்து வெற்றிடமா இருக்கும். மேல யுரேனியம் 235 இருக்கும், கீழே யுரேனியம் 235 இருக்கும். இந்த யுரேனியம் 235 அப்படிங்கிறது என்னன்னா பிளவுக்கு உட்படக்கூடிய ஒரு பொருள். அதாவது இது மேல வந்து ஒரு நியூட்ரான் இதாச்சு அப்படின்னா இது என்ன ஆகும், வெடிக்க ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ ஒரு நியூட்ரான்ல இருந்து 2, 2ல இருந்து 4, 4ல இருந்து 8, 8ல இருந்து 16, 16ல இருந்து 32 அந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சோ அதுதான். சோ இப்ப என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா, எப்போ ஒரு இது ஒரு தொடர்வினை நிகழும், இந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா இந்த மாறுநிலை நிறை இருந்தாதான் நடக்கும். ஓகேவா? சோ இதை விட கம்மியா இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, குறை மாறுநிலை. அதாவது ஒரு தொடர்வினை நடக்கிறதுக்கு தேவையான அளவை விட கம்மியா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் குறை மாறுநிலை, சப் கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இனிஷியலா என்ன பண்ணுவாங்கன்னா இதை சப் கிரிட்டிக்கல் மாஸ்ல வச்சிருப்பாங்க. சோ இந்த இடத்துல அதாவது இங்க இருக்கக்கூடிய யுரேனியம் வந்து ஒரு வினை நடக்கிறதுக்கு போதுமான அளவு இருக்காது. அதே மாதிரி இங்க இருக்கிறதும் இருக்காது. இதை வந்து தனிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க ஒரு வெற்றிடத்தை வச்சு. சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த டியூப்ல. சோ இந்த இது போய் இப்படி உள்ள போய் இந்த இடத்துல இன்செர்ட் ஆகும் பொழுது இது என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த ஹோல் மாசா வரும் பொழுது இது அந்த மாறுநிலை நிறைய அடைஞ்சிரும். அப்போ மீ மாறுநிலை அதாவது அதிக அளவு மாறிடும். சோ அப்ப அதிக அளவா மாறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தொடர்வினை வந்து கட்டுக்கடங்காம நடக்க ஆரம்பிச்சிடும். சோ இப்படிதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அணுகுண்டை வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. அணுகுண்டில் குறை மாறுநிலை நிறை கொண்ட பிளவுக்கு உட்படும் பொருளின் ஒரு சிறிய பகுதி வைக்கப்பட்டு உள்ளது. இந்த சிறிய பகுதியானது உருளை வடிவ வெற்றிடத்தை கொண்டுள்ளது. இந்த வெற்றிடத்திற்கு பொருந்தும் வகையில் உருளை வடிவ பிளவுக்கு உட்படும் பொருள் ஒன்று வைக்கப்படுகிறது. ஞாபகம் இருக்கா? இதுதான். சோ இந்த குறை மாறுநிலை நிறையை விட குறைவான இது வந்து இந்த இடத்துல ஒரு ஹாஃப், இந்த இடத்துல ஒரு ஹாஃப் வச்சிருப்பாங்க. நடுவுல ஒரு வெற்றிடம் வைக்கப்படுது. அதே மாதிரி இங்க இன்னொன்னு சொன்னாங்களா, வெற்றிடத்திற்கு பொருந்தும் வகையில் உருளை வடிவ பிளவுக்கு உட்படும் பொருள் ஒன்று வைக்கப்படுகிறதுன்னு, அது இதுதான். சோ இது போய் இங்க ஃபில் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இதன் நிறை மாறுநிலை நிறையை விட குறைவாக சாரி இதன் நிறை மாறுநிலை நிறையை விட குறைவாக இருக்க வேண்டும். அணுகுண்டு வெடிப்பிற்கான இந்த உருளையானது வெற்றிடத்திற்குள்ளே ஊடுருவி செய்யப்படுகிறது. இவ்விரு பகுதிகளும் ஒன்றாக சேர்ந்து மீ மாறுநிலை நிறையை அடையும். அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னல, இந்த குறை அடுத்து இந்த குறை இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து ஒரே இதா மாறும் பொழுது மீ மாறுநிலை நிறையை அடையும். சோ இந்த மாதிரி இதுங்கும் பொழுது அணுகுண்டு வெடிப்பு அப்படிங்கிறது நிகழுது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். சோ அப்போ ஒரு அணுகுண்டு வெடிப்பு நிகழ்வின் போது மிக அதிக ஆற்றலுடன் வெப்பமும் ஒளியும் கதிரியக்கமும் வெளியாகும். மிக குறுகிய வினாடிக்குள் கட்டுக்கடங்காத அழுத்தம், வெப்பம் மிக அதிக அளவில் உயர்கிறது. அனைத்து உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய காமா கதிர்வீச்சுக்கள் வெளியாகிறது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரிதான் வந்து 1945ல செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஹிரோஷிமா நாகசாகி பகுதிகள்ல இந்த மாதிரிதான் அணுகுண்டு வீசினாங்க. ஓகேங்களா? புரிஞ்சா? தனித்தனியா வைக்கும் போது அதாவது இப்போ இப்படி வச்சிருக்கும் போது குறை மாறுநிலை விகிதத்துல இருக்கும். இந்த ஒரு ஹாஃப் வந்து ஒரு குறை மாறுநிலை நிறை கொண்டது. இது வந்து இப்போ அந்த தொடர்வினை நடக்கிறதுக்கு போதுமான அளவு பத்தல, அந்த பிளவுக்கு உட்படக்கூடிய பொருட்கள் இல்ல. அதே இந்த இடத்துல தனியா இருக்கிறதும் தனியா இருக்கு. அப்ப இதுவுமே வந்து பிளவுக்குட்படுறதுக்கு தேவையான அளவு, அந்த பிளவுக்குட்பட்டு தொடர்வினை உருவாக்குற அளவுக்கு தேவையான அளவு பொருள் அங்க இல்ல. பிளவுக்குட்படக்கூடிய பொருள் இல்லை. அதே மாதிரிதான் இங்கேயும் இங்கேயும் தனியா வச்சிருக்காங்க. இப்போ இந்த பொருளை என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இங்க இருந்து உள்ள தள்ளுவாங்க. இப்படி வெடிக்க வைக்கணும் அப்படின்னா இதை போய் இதோட ஜாயின் பண்ண வைப்பாங்க. அப்ப இதை ஜாயின் பண்ண வைக்கும் பொழுது இப்ப என்ன ஆயிடும், ஒரே இதா பைண்ட் ஆயிடும். ஒரே இதா பைண்ட் ஆகும் போது என்ன ஆயிடுது, மீ மாறுநிலை. அதாவது வெடிச்சு தொடர்வினை உருவாக்குறதுக்கு மட்டும் இல்லாம, அந்த கண்டினியூ ஆகுறதுக்கு மட்டும் இல்லாம அதை விட அதிக அளவு பிளவுக்குட்படக்கூடிய பொருட்கள் இருக்கிறதா மாறுது. அந்த மாதிரி மாறும் பொழுது கட்டுக்கடங்காத தொடர்வினை நடக்கும். ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இதுதான் இந்த இது. சோ இந்த தத்துவத்தை பயன்படுத்திதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹிரோஷிமா நாகசாகியில வச்சாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்னன்னா எலக்ட்ரான் வோல்ட்டை பத்தி கொடுத்திருப்பாங்க. அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகள்களின் ஆற்றலை அளவிடும் அழகு, ஒரு துகள்ல இருந்து வெளிவிடக்கூடிய அந்த ஆற்றலோட அளவு இருக்குல்ல, சோ அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா
எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற யூனிட்டை வச்சு மெஷர் பண்றாங்க. ஸோ எலக்ட்ரான் வோல்ட் அதாவது 1 வோல்ட் மின்னழுத்தத்தினை பயன்படுத்தி முடுக்கு வைக்கப்படக்கூடிய ஒரு எலக்ட்ரானின் ஆற்றல் எவ்வளவோ அதுதான் வந்து ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது. ஒரு எலக்ட்ரான் வோல்ட்னா என்னன்னு கேட்பாங்க. 1.602 இன்ட்டு 10⁻19 ஜூல் அப்படிங்கிறது தான். ஒரு மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டா, மில்லியன்னா ஒண்ணும் இல்ல 10⁻6. அதை அப்படியே முன்னாடி போட்டுக்கோங்க. 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டா மில்லியன் பதிலா 10⁻6ன்னு போட்டா முடிஞ்சு. அணுக்கரு பிளவின் போது இந்த கொஸ்டின் கேட்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் என்னன்னு கேட்பாங்க. 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஓகேங்களா? சோ இதுதான். அதுக்கடுத்து இப்ப அணுக்கரு பிளவு பார்த்தோமா, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அணுக்கரு இணைவு. சோ எப்பவுமே வந்து ஒரு அணுக்கரு வந்து பிளவுற்று 2 அணுக்கருக்களா மாறும் அப்படின்னு பார்த்தோம். சோ அப்ப வந்து ஆற்றல் வெளியிடும். அதே மாதிரி 2 உட்கருக்கள் இணையும் பொழுதும் ஆற்றல் வந்து வெளியிடப்படும். அதுதான் வந்து அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. மிக லேசான இரு உட்கருக்கள் இணைந்து கனமான அணுக்கருவினை உருவாக்கும் நிகழ்வு அணுக்கரு இணைவு. அதாவது 2 அணுக்கள் சேர்ந்து ஒண்ணா மாறுறதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அணுக்கரு இணைவு. இங்க என்னன்னா டியூட்ரியம் கொடுத்திருக்காங்க. அதாவது ஹைட்ரஜனோட ஐசோடோப் தான் வந்து இந்த 1H2 அப்படிங்கிறது என்னன்னா ஹைட்ரஜனோட ஐசோடோப். இதுதான் வந்து டியூட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 டியூட்ரியமும் சேர்ந்து ஹீலியம் 24 வந்து உருவாக்கும். சோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது இந்த 2 லேசான உலோகமும் சேர்ந்து அணுவும் சேர்ந்து ஒரு கனமான அணுக்கருவை உருவாக்கும் பொழுது ஆற்றல் வெளியிடப்படுது. இதுதான் அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இணைவின் பொழுது எவ்வளவு சராசரியா ஆற்றல் வெளியிடப்படும்னா 3.814 இன்டு 10⁻−12 ஜூல் அளவுக்கு வெளியிடப்படும். ஓகேங்களா? அணுக்கரு இணைவின் போது உருவாகும் செய் உட்கருவின் நிறையானது 2 தாய் உட்கருக்களின் நிறைகளின் கூடுதலை விட குறைவாக இருக்கும். தாய் உட்கருவின் நிறைக்கும் செய் உட்கருவின் நிறைக்கும் இடையே உள்ள நிறை வேறுபாடு நிறை வலு எனப்படும். புரிஞ்சா? 2 தாய் உட்கரு இருக்கும். இந்த 2 தாய் உட்கரு சேர்ந்து ஒரு செய் உட்கரு உருவாக்கும். அதுல இருந்து உருவாகிறதா வந்து செய்ன்னு சொல்லுவாங்க. அந்த செய் உட்கரு உருவாக்கும். இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய இந்த செய் உட்கருவோட நிறைங்கிறது 2 தாய் உட்கருக்களுடைய நிறைகளின் கூடுதலை விட குறைவாக இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இங்க ஒரு ஹைட்ரஜன் ஐசோடோப் இருக்கா, இங்க ஒரு ஹைட்ரஜன் ஐசோடோப் இருக்கா. இதோட நிறை என்ன 2, இதோட நிறை என்ன 2. அப்ப 2 கூட்டினா எத்தனை வரணும்? 4 வரணுமா? ஆனா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இணைவின் போது என்ன ஆகும்னா ஹீலியம் 23 அப்படிங்கிறதும் பிளஸ் ஒரு நியூட்ரான் வெளியில வரும், பிளஸ் ஆற்றல் வரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரிதான் இதாகும். சோ அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல 3 தானே வந்திருக்கு. சோ இததான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா கொன்னு குறைவா இருக்கும். இந்த சேய் உட்கருவோட நிறை வந்து கொன்னு குறைவா இருக்கும். அப்போ இந்த தாய் உட்கருவோடைய நிறைக்கும் சேய் உட்கரு நிறைக்கும் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடு இருக்கு பாருங்க, நிறை வேறுபாடு. அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நிறை வலு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தாய் உட்கருவுடைய நிறை எவ்வளவுனா 4. ஆனா சேய் உட்கருவுடைய நிறை என்னதான் 3. இதுதான் சேய் உட்கருன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நியூட்ரான் தனியா வரும், ஆற்றல் வெளியிடப்படும். நியூட்ரானும் ஆற்றலும் வெளியிடப்படும். அணுக்கரு இணைவா இருந்தாலும் சரி, அணுக்கரு பிளவா இருந்தாலும் சரி. ஓகேவா? அப்ப சேய் உட்கருவோடது 3 தான். அப்ப இதை விட இது கம்மியா இருக்கும். சோ இந்த மாதிரி இதுக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் கால்டு நிறை வலு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நிறை வேறுபாடானது ஆற்றலாக மாற்றம் அடைகிறது. இந்த நிறை வேறுபாடுங்கிறது ஆற்றலா மாற்றம் அடைந்து. ஏன் இந்த நிறை வேறுபாடு வருதுன்னா ஆற்றலா வருது. ஆனா 1905ல நிறை ஆற்றல் சமன்பாடு மூலமா ஐன்ஸ்டீன் வந்து நிறை ஆற்றல் சமன்பாடை வந்து முன்மொழிஞ்சிருப்பாரு. இதுபடி என்னன்னா நிறை வந்து ஆற்றலாகவும் ஆற்றல் நிறையாகவும் மாறும். அதாவது நிறையா இருக்கிறது வெயிட்டா இருக்கிறது ஆற்றலா மாறும், ஆற்றல் என்ன ஆகும் நிறையாவும் மாறும். சோ இததான் வந்து நிறையாற்றல் சமன்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறையாற்றல் சமன்பாடுனா E=mc². இதுல C அப்படிங்கிறது என்னன்னா ஒளியின் திசைவேகம். அப்போ ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்துல இதோட மதிப்பு என்னன்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஒண்ணும் இல்ல, மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படிங்கறதுதான் மீட்டர் செகண்ட்ஸ் பவர் -1 சொல்லுவாங்க. ஏன்னா கீழே இருக்கிறது மேல போகும்போது பவர்ல -1 வரும். அவ்வளவுதான். ஓகேவா? புரிஞ்சா? சோ அதுக்கு அடுத்து உங்களுக்கு கொஸ்டின் பார்ட்னே சொல்லலாம். இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதி. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது உலக போரின் போது ஹிரோஷிமா நகரத்தின் வீசப்பட்ட அணுகுண்டோட பெயர் என்னன்னா லிட்டில் பாய். இது என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிட்டில் பாய் குண்டுல என்ன இருக்கும் அப்படின்னா யுரேனியத்தை உள்ளடக்கமாக கொண்ட துப்பாக்கியை ஒத்த ஒரு அணுகுண்டு. ஓகேங்களா? துப்பாக்கி ஒத்த ஒரு அணுகுண்டா இருக்கு. அதே மாதிரி நாகசாகியில வீசப்பட்டது என்னன்னா ஃபேட்மேன் அப்படிங்கிறது. இதுல வெடிக்கப்பட்ட அணுகுண்டு புளுட்டோனியத்தை உள்ளகமாக கொண்டதாகும். ஓகேங்களா?
இது கேட்பாங்க. ஹிரோஷிமால என்ன குண்டுன்னு லிட்டில் பாய், அதுவே நாகசாகில ஃபேட்மேன். அப்ப லிட்டில் பாய்ல என்ன இருந்துச்சுன்னா யுரேனியம், ஆனா ஃபேட்மேன்ல என்ன இருந்துச்சுன்னா புளுட்டோனியம், ஃபேட் புளுட்டோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது அணுக்கரு இணைவிற்கான நிபந்தனைகள். ஆக்சுவலா என்னன்னா, நீங்க இங்க பாத்தீங்க, இந்த லேசான ஒரு ஹைட்ரஜன் ஐசோடோப்பும் இன்னொரு ஹைட்ரஜன் ஐசோடோப்பும் இணைஞ்சு அணுக்கரு இணைவு நடக்கும். இந்த மாதிரி அணுக்கரு இணைவு நடக்கும் பொழுது என்ன ஆகும்? ஆற்றலும் நியூட்ரானும் வெளியிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜென்ரலாவே இந்த மாதிரி நடந்திருக்கணும்ல. நார்மலாவே ஹைட்ரஜன் அணுவும் இணைஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆற்றல் வெளியிடும். அதனால பாதிப்புக்கெல்லாம் உள்ளாகும் இல்ல. ஆனா இது ஏன் நடக்கல? ஏன்னா பூமியில வளிமண்டலத்துல மிக குறைந்த அளவு ஹைட்ரஜன் இருக்கு. இருந்தாலும் சாதாரண வெப்பம் மற்றும் அழுத்தத்தில் அணுக்கரு இணைவு நடைபெற்றால் வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் வெடிப்பு நிகழ்ந்திருக்க கூடும். கரெக்டா? சோ இந்த மாதிரி சாதாரண வெப்பத்திலேயே வந்து 2 அணுக்கரு வந்து இணையும் அப்படின்னா அப்ப ஹைட்ரஜன் வெடிப்புங்கிறது நடந்திருக்கும். அப்ப ஹைட்ரஜன் வெடிப்பு நடந்தாலும் ஆபத்து தான் நம்மளுக்கு. அணுக்கரு பிளவுல மட்டும்தான் சாவாங்கன்னு கிடையாது. அணுக்கரு இணைவுல வரக்கூடிய ஆற்றலுமே வந்து ஆபத்தான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? சோ அப்ப ஹைட்ரஜன் வெடிப்பு நடந்திருக்கணும்ல. சோ அப்ப நடக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அணுக்கரு இணைவு நடக்கணும்னா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. என்னன்னா, வெப்பம் வந்து இந்த அளவுல இருந்தாதான் நடக்கும். இவ்ளோ பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் இருந்தாதான் அணுக்கரு இணைவு நடக்கும் அப்படின்னு நிபந்தனைகள் இருக்கு. அது என்னன்னா 10⁻⁷ இருந்து 10⁻⁹ கெல்வின் வரைக்கும் என்ற மிக உயர்ந்த வெப்பநிலையும் உயர் அழுத்தத்தில் மட்டுமே அணுக்கரு இணைவு நடக்கும். சாதாரண சூழ்நிலையில அணுக்கரு இணைவு நடக்காது. ஓகேவா? ஹைட்ரஜன் அணுவின் உட்கருக்கள் ஒன்றோடு ஒன்று அருகருகே சென்று அணுக்கரு இணைவு நடைபெறும். அதனால் இதனை வெப்ப அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2 ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்து இன்னொரு சேய் உட்கருவை உருவாக்கும். ஹீலியமை உருவாக்கும். சோ அதுதான் வந்து வெப்ப அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதியுமே பாத்துக்கோங்க. இதுவுமே இம்பார்ட்டன்ட். லேசான 2 அணுவின் உட்கருக்கள் இணைவதே அணுக்கரு இணைவு. இதில் உள்ள 2 அணுக்கருக்களும் நேர்மின் சுமை கொண்டிருப்பதால் நிலைமின்னியல் கவர்ச்சி விசையின் காரணமாக அவை அருகருகே வரும் பொழுது ஒத்த மின்னூட்டத்தின் காரணமாக விலக்கு விசை ஏற்படும். நான் ஆல்ரெடி பார்த்தோம். நெகட்டிவா இருந்தா என்ன பண்ணும்? விலக்கும். அதே மாதிரி பாசிட்டிவா இருந்தாலும் என்ன பண்ணும்? விலக்கும். ஆனா ஹை டெம்பரேச்சர்ல இந்த நிகழ்வு நகரும் போது இந்த விலக்கு விசை அப்படிங்கிறது வந்து தவிர்க்கப்படும். இந்த விலக்கு விசை வராது. ஹை டெம்பரேச்சர்ல நடந்தா இந்த விலக்கு விசை வராது. அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. 2 அணுக்கருக்களும் நேர்மின் சுமை கொண்டிருப்பதால் நிலைமின்னியல் கவர்ச்சி விசையின் காரணமாக அவை அருகருகே வரும் பொழுது ஒத்த மின்னூட்டத்திற்கான விலக்கு விசை ஏற்படும். அப்ப ஒத்த மின்னூட்டத்திற்கான விலக்கு விசை ஏற்படும். ஆனா அது விலகி போகாது. ஏன் போகாது அப்படின்னா உயர் வெப்பநிலையின் அதாவது 10⁻⁷ இருந்து 10⁻⁹ கெல்வின் அளவுல இருக்கும் பொழுது மட்டுமே காரணமாக உருவாகும் அணுக்கருவின் இயக்க ஆற்றல் இந்த விலக்கு விசையை ஆனது தவிர்க்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்தது விண்மீன் ஆற்றல். இது ஜஸ்ட் ரீட் விட்டா போதும். இப்ப நீங்க இங்க என்ன பாத்தீங்களோ அது அப்படியே இங்க நடக்கும். சூரியனை போன்ற விண்மீன்கள் அதிக அளவு ஆற்றலை ஒளி மற்றும் வெப்ப வடிவில் உமிழ்கிறது. இந்த ஆற்றலானது விண்மீன் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சூரியன் இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து ஒளியும் கொடுக்கும். அதே மாதிரி வெப்ப வடிவிலையும் கொடுக்குது. சூரியன் நம்மள வந்து ஹீட் ஆகுறோம்ல சூரிய கதிர்கள்னால. சோ அப்ப அந்த வெப்ப வடிவுல வர்றதும் அந்த ஒளி லைட் இதுதான் வந்து விண்மீன் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து விண்மீன்களும் அதிக அளவில் ஹைட்ரஜனை தன்னகத்தே கொண்டுள்ளது. விண்மீன்களின் புறப்பரப்பு வெப்பநிலை மிக அதிகம். அதனால அந்த வெப்பநிலையில ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவிற்கு போதுமானதாக இருக்கும். அதனாலதான் சூரியன் மற்றும் விண்மீன்களின் உள்ளடுக்குகளில் அணுக்கரு இணைவு நடைபெறுவதால் அதிக அளவு ஆற்றல் உருவாகிறது. இது விண்மீன் ஆற்றல் எனப்படும். ஓகேங்களா? அணுக்கரு இணைவு அல்லது வெப்ப அணுக்கரு வினைவு எனவும் அழைக்கலாம். இது விண்மீன் ஆற்றல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உருவாகும் பொழுது அதிக அளவு ஆற்றல் உருவாகுதுல, தட் இஸ் கால்ட் விண்மீன் ஆற்றல். அதே மாதிரி அணுக்கரு இணைவு தான் இந்த நட்சத்திரங்கள்ல சூரியன்ல எல்லாம் நடக்கிறது. ஏன்னா அங்க டெம்பரேச்சர் அதிகம். டெம்பரேச்சர் அதிகமா இருந்தாவே 2 ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்து என்ன ஆகும்? ஆற்றலை வெளியிடும். சோ இதுதான் அணுக்கரு இணைவு நடைபெறும். சூரியன் மற்றும் விண்மீன்களின் ஒளி மற்றும் வெப்ப ஆற்றலுக்கு மூலமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது அதாவது அணுக்கரு இணைவுதான் காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து என்னன்னா ஹைட்ரஜன் குண்டு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இங்க எப்படி
நார்மலா அணுகுண்டு அப்படிங்கிறது அணுக்கரு பிளவு மூலியமா இது பண்ணுவாங்க. அதுவே அணுக்கரு இணைவு மூலியமாவும் குண்டுகள் தயாரிக்கப்படுது. அணுக்கரு இணைவு தத்துவத்தின் அடிப்படையில தான் இந்த ஹைட்ரஜன் குண்டு செயல்படுது. இதற்கு தேவையான உயர் வெப்பநிலையும் அழுத்தத்தையும் உருவாக்க அணுகுண்டு ஒன்று வெடிக்க செய்யப்படுகிறது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 2 ஹைட்ரஜன் சேரணும்னாவே வெப்பநிலை என்னவா இருக்கணும்? அதிகமா இருக்கணும். அழுத்தமும் இருக்கணுமா? அப்ப அதிக வெப்பநிலையும் அழுத்தத்தையும் உருவாக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நார்மலா அணுகுண்டு போடுவாங்க. அந்த மாரி அணுகுண்டு வெடிக்கும் பொழுது, அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் இருக்குல்ல, அது வெப்பநிலை உயரும். அதிக அழுத்தம் இருக்கும். அந்த டைம்ல வந்து ஹைட்ரஜன் அணுக்கள வந்து இணைவு நடைபெற வைப்பாங்க. ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவானது நடைபெற்று, கட்டுக்கடங்காத அதிக அளவு ஆற்றல் வெளியாகிறது. ஹைட்ரஜன் குண்டின் மூலம் உருவாகும் ஆற்றலானது, அணுகுண்டின் மூலம் உருவாகும் ஆற்றலை விட அதிகமாக இருக்கும். புரிஞ்சா? ஹைட்ரஜன் குண்டுங்கிறது ஒரு அணுகுண்டு வெடிக்கும் பொழுது தான் ஹைட்ரஜன் குண்டு வந்து வெடிக்க வைக்க முடியுமா. அப்படிங்கும் பொழுது ஒரு அணுகுண்டு வெடிக்கும் பொழுது வரக்கூடிய ஆற்றலை விட ஹைட்ரஜன் அணுகுண்டு மூலமா வந்து நடக்கிறது வந்து அதிக அளவு இருக்கும். இதுல இருந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா, அணுக்கரு பிளவை விட அணுக்கரு இணைவு அப்போ ஆற்றல் வந்து அதிக அளவுல உமிழப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இங்க வந்து இதுக்கான டேபிள் கொடுத்திருக்காங்க. அணுக்கரு பிளவுனா என்ன? அணுக்கரு இணைவுனா என்ன அப்படிங்கிறது தான். அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? கனமான அணுக்கருக்கள் பிளவுற்று லேசான அணுக்கருக்களாக மாறக்கூடிய நிகழ்வு அணுக்கரு பிளவு. இதுவே 2 லேசான அணுக்கருக்கள் இணைந்து கனமான அணுக்கருக்களாக மாறக்கூடிய நிகழ்வு அணுக்கரு இணைவு எனப்படும். அறை வெப்பநிலை அதாவது இந்த அணுக்கரு பிளவுங்கிறது நார்மல் டெம்பரேச்சர்ல கூட நடக்கும். ஆனா அணுக்கரு இணைவுங்கிறது உயர் வெப்பநிலை மற்றும் அழுத்தம் வந்து தேவை. அதே மாரி ஆல்பா, பீட்டா, காமா கதிர்கள் வெளியாகும் அணுக்கரு பிளவு அப்ப. ஆனா அணுக்கரு இணைவு அப்ப ஆல்பா கதிர்கள், பாசிட்ரான்கள், நியூட்ரினோக்கள் இந்த மாதிரியான துகள்கள் வெளியிடும். அணு அணு அடிப்படை துகள்கள்னு சொல்லக்கூடியதெல்லாம் வெளியிடும். அணுக்கரு பிளவு காமா கதிர்களை வெளியிடுவதால் இவை மனித மனித ஜீன்களை தூண்டி மரபியல் மாற்றத்தை உண்டாக்கி பரம்பரை நோய்களுக்கு காரணமாகிறது. இப்பவுமே ஜப்பான்ல எல்லாம் பாருங்க, நம்ம எல்லாம் கிண்டல் பண்றோம்ல, சப்ப மூக்கன் குள்ளையா இருக்கான் அப்படின்லாம். அதுக்கான ரீசன் என்னன்னா, அங்க வெடிச்ச அந்த பாம் தான், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கடுத்து இதுல என்ன ஆகும் அப்படின்னா, வெப்பமும் ஒளியும் உமிழப்படும். இந்த மாதிரி வெப்பமும் ஒளியும் உமிழப்படுதுல, வெப்பம் இருந்துச்சுனாவே வெப்ப ஆற்றலை என்ன பண்ணுவாங்க நம்மலாம்? மின்சாரமா மாத்துவாங்கல்ல. அதுக்கு பயன்படுத்துவாங்க. ஏன்னா வெப்ப ஆற்றல் என்ன பண்ணுவாங்கன்னா, நீராவி உற்பத்திக்கு பயன்படுத்துவாங்க. அந்த நீராவியை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு மின்சாரம் தயாரிப்பாங்க. இந்த மாதிரிதான் வந்து ப்ராசஸ் நடக்கும். ஒவ்வொரு வினாடியிலும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு சூரியனில் நடைபெறுகிறது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வினாடியில் 3.8 10^26 ஜூல் ஆற்றல் கதிரியக்கமாக வெளியாகிறது. ஆற்றல் வந்து இவ்ளோ ரேடியேஷனா வந்து வெளியேறுகிறது. எங்க? சூரியன்ல இருந்து. கதிரியக்க செறிவு பூமியை நோக்கி வரும் பொழுது படிப்படியாக குறையுது. ஏன்னா பூமி எங்க இருக்கு? சூரியன் எங்க இருக்கு? அங்கிருந்து அந்த வர டிஸ்டன்ஸ்லயே என்ன ஆகுது அப்படின்னா, அதோட கதிரியக்கத்தோட தன்மை வந்து குறையுது. அந்த செறிவு வந்து குறையுது. பூமியை அடையும் பொழுது ஒரு வினாடியில் ஓரலகு பரப்பில் இதன் மதிப்பு 1.4 கிலோ ஜூல் ஆக மாறுகிறது. இங்க பாருங்க, 3.8 into 10^26 ஜூலா இருக்கிறது 1.4 கிலோ ஜூலா வந்து மாறிடுச்சு. கிலோனா 1000 கிராம் இருக்கிறது. ஓகேங்களா? இவ்வளவா வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கதிரியக்கத்தோட பயன்கள். அப்ப இந்த கதிரியக்கம்லாம் எதுக்குத்தான் பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு துறைகள்ல பயன்படுது. எஸ்பெஷலி மருத்துவத்துறை, வேளாண்மை, தொழிற்சாலைகள், தொல்லியல் ஆய்வுத்துறை எல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. இந்த வேளாண்மை துறையில பயன்படுத்துறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஓகேங்களா? வேளாண்மையிலயும் சரி, மருத்துவத்துல ஸ்பெசிபிக்கா பார்த்திருக்கோம். வேளாண்மையில வந்து என்ன ஐசோடோப் பயன்படுத்துறாங்க? கதிரியக்க பாஸ்பரஸ் ஐசோடோப் P32 அப்படிங்கிறது வந்து பயன்படுத்துறாங்க. இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா, பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது. அப்ப கேட்பாங்க, பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுத்தப்படும் ஐசோடோப் எது? P32, பாஸ்பரஸ் 32. ஓகேங்களா? அடுத்தது பூச்சிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்ற நுண்ணுயிரிகள் வேளாண் உற்பத்தி பொருட்கள் கெட்டு போகாமல் நுண்ணுயிரிகளை அழித்து வேளாண் உற்பத்தி பொருட்களை பாதுகாக்கவும் கதிரியக்க ஐசோடோப்கள் பயன்படுத்தப்படுது. அப்ப உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறாங்கன்னா, இல்ல இதே மாதிரி பல ஐசோடோப்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒட்டுண்ணிகள் அழிக்கிறதுக்கும், பூச்சிகள் அழிக்கிறதுக்கும், நுண்ணுயிரிகளை அழிக்கிறதுக்குமே வந்து பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வேளாண் உற்பத்தி பொருட்கள் இருக்குல்ல, அது கெட்டு போகாம இருக்கிறதுக்குமே வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, சில வகை தானியங்கள் கதிரியக்கத்திற்கு உட்படுத்தி அவைகளை நீண்ட நாட்களுக்கு அதே புது தன்மையோடு பயன்படுத்திட இயலும். அதாவது அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து போகாம வச்சுக்கிறதுக்காகவும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐசோடோப்கள் பயன்படுத்தப்படுது. கதிர்வீச்சின் மூலம் வெங்காயம், உருளைக்கிழங்கு ஆகியவற்றை
அழுகி போகாமல் இருக்க செய்யவும், பருப்பு வகை தானியங்கள் சேமிப்பு காலத்தில் முளைவிடாமல் பாதுகாக்கவும் இயலும். சோ அப்ப வெங்காயம், உருளைக்கிழங்குலாம் அழுகாம இருக்கிறதுக்கு ஒரு சில ஐசோடோப்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அழுகக்கூடாது அப்படின்னா அப்போ ஒரு சில இதெல்லாமே பயன்படுத்துவாங்க. அதுல வந்து அந்த இது நடக்கக்கூடாது. மாற்றங்கள் நடக்கக்கூடாது. அதுக்கு அந்த மாற்றங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு சில இதை வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னா மாற்றம் நடக்காது. அப்ப அப்படியே இருக்கும்ல. சோ அதுக்கு ஐசோடோப்ஸ் பயன்படுத்துறாங்க. அடுத்து மருத்துவத்துறையில இருந்து உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. சோ அதனால இதை கிளியரா பாத்துக்கோங்க. ஓகேவா? கதிரியக்க ஐசோடோப்கள் மருத்துவத்துறையில 2 வகையில பயன்படுத்தப்படுது. ஒண்ணு வந்து நோயை கண்டறியறதுக்கும் பயன்படுத்துறாங்க. அதுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் கதிரியக்க சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. கதிரியக்க ஐசோடோப்களை பயன்படுத்தி சிகிச்சை அளிச்சாங்கன்னா கதிரியக்க சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரத்த சுழற்சியில் உள்ள குறைபாடுகளை அறியவும், எலும்புகளில் வளர்சிதை மாற்றத்தின் குறைபாட்டினை அறியவும், மூளையில் உள்ள கட்டிகளை அறியவும் கதிரியக்க ஐசோடோப்கள் பயன்படுத்தப்படுது. ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், சல்பர் போன்ற கதிரியக்க ஐசோடோப்கள் நோய்களை கண்டறிய பயன்படுத்தப்படுது. இதுல ஸ்பெசிபிக்கா இங்க கொடுத்திருப்பாங்க. சோடியம் 24 அப்படிங்கிறது இதயத்தை சீராக செயல்பட வைக்க உதவுவது. அயோடின் 131 அயோடினாவே என்னன்னா தைராய்டுன்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தைராய்டுனா முன்கழுத்து கழலை. சோ அதை குணப்படுத்துறதுக்காக அயோடின் 131 பயன்படுத்தப்படுது. இரும்பு ஐசோடோப் இரும்பு 59 அப்படிங்கிறது வந்து இரும்புனா என்னது? ரத்தம். நம்ம சொல்லுவோம்ல இரும்பு சத்து கம்மியா இருக்கு, பிளட் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப ரத்த சோகை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் இரும்பு 59 பயன்படுத்தப்படுது. பாஸ்பரஸ் 32 அப்படிங்கிறது தோல் நோய் சிகிச்சையிலும் பயன்படுது. அடுத்தது கோபால்ட் 60, கோல்டு 198 இதெல்லாமே வந்து தோல் புற்றுநோய். ஆக்சுவலா கோபால்ட் 60 அப்படிங்கிறது புற்றுநோயை குணப்படுத்துறது. கோல்டு 198ங்கிறது ஸ்பெசிபிக்கா தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுத்தக்கூடிய ஐசோடோப். இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா? இந்த பாஸ்பரஸ் 32 பாருங்க, தோல் புற்றுநோயை குணப்படுத்தவும் இது இங்க தோல் நோய் சிகிச்சையிலையும் பயன்படுத்தப்படுது, வேளாண்மையிலையும் பயன்படுத்தப்படுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது மட்டும் இல்லாம அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சாதனங்கள் இருக்குல்ல, அந்த இதுலலாம் வந்துட்டு இருக்கக்கூடிய நுண்கிருமிகளை வந்து கதிரியக்கத்தின் மூலமா நீக்கி தூய்மை செய்யறாங்க. ஓகேங்களா? கிளீன் பண்றதுக்கு இந்த கதிரியக்கத்தை பயன்படுத்துறாங்க. தொழிற்சாலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழிற்சாலைகள் தயாரிப்பின் போது ஏற்படும் உற்பத்தி குறைபாடுகளான விரிசல்கள் மற்றும் கசிவுகளை கண்டறிய கதிரியக்க ஐசோடோப்கள் பயன்படுத்தப்படுது. பல்வேறு தொழிற்சாலைகள்ல வாயுக்கள், திரவங்கள், திண்மங்களின் அளவுகளை கண்டறியும் கதிரியக்க மூலங்கள் பயன்படுத்தப்படுது. எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வானூர்திகள்ல எடுத்து செல்லப்படக்கூடிய அந்த சுமைகள்ல வெடிப்பொருட்கள் இருக்கா அப்படின்னு கண்டறிகிறதுக்காக கலிபோர்னியம் 252 அப்படிங்கிற ஐசோடோப் பயன்படுத்துறாங்க. அதாவது ஏதாவது வந்து வெடிப்பொருள் வந்து கொண்டு போறாங்களா, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்கல்ல, ஃபிளைட்ல வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த லக்கேஜ் எல்லாம் எப்படி செக் பண்ணுவாங்கன்னா இதை வச்சு செக் பண்ணுவாங்க. இந்த லக்கேஜ்ல வந்து ஏதாவது வெடிப்பொருள் இருக்கா அப்படின்ட்டு கலிபோர்னியம் 252 அப்படிங்கிற ஐசோடோப் பயன்படுத்தி கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி பல்வேறு தொழிற்சாலைகள்ல புகையை உணரும் கண்டுணர்வியாக அமர்சியம் 241 பயன்படுத்தப்படுது. இது கேட்பாங்க, புகையை உணரும் கண்டுணர்வியாக பயன்படுத்தக்கூடிய ஐசோடோப் என்ன? அமர்சியம் 241. இப்பெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம்ல, ஃபயர் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் இதுதான். அடுத்தது தொல்லியல் துறையில அப்படிங்கும்பொழுது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், கார்பன் பயன்படுத்துவோம்ல. என்ன ஐசோடோப் வந்து வயது கணிப்புக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லயே வந்து தெளிவா பார்த்திருக்கோம், இந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் மட்டுமே. சோ அதனால கார்பன் வயது கணிப்பு அப்படிங்கறதுல பயன்படுத்தக்கூடிய அந்த கார்பன் ஐசோடோப்போடைய நேம் என்ன அப்படிங்கறத இது பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நமது பூமியின் வயது என்னவென்று தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு உங்களுக்கு தெரியுமா பகுதி கொடுத்திருக்காங்க. நம்மளோட பூமியோட வயசு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.54 × 10⁹ ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 45 கோடியே 40 லட்சம் ஆண்டுகள் ஆகுதாம் நம்ம பூமி உருவாகி. ஓகேங்களா? சோ அப்ப கதிரியக்கம்னா என்னன்னு பார்த்தாச்சு. கதிரியக்க இணைவு அதாவது அணுக்கரு பிளவுனா எப்ப வெளிப்படும் அப்படின்னா, அணுக்கரு பிளவு அணுக்கரு இணைவு அப்ப கதிரியக்கம் வெளிப்படும். அதையும் பார்த்தாச்சு. எங்க பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தாச்சு. அப்ப இந்த கதிரியக்கம்ங்கிறது அந்த கதிரியக்க பொருட்கள் இருக்குல்ல, தனிமங்கள் இருக்குல்ல, அதுதான் ஐசோடோப்கள்னு சொல்றோம். அந்த ஐசோடோப்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தாச்சு. இப்போ இதுல இருந்து நம்மள எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கறதையும் பார்த்துருவோமா? மண் மற்றும் பாறைகள், வீட்டு உபயோகப் பொருட்களான தொலைக்காட்சி, நுண்ணலை சூடேற்றி, மைக்ரோ ஓவன், அலைபேசி, மருத்துவத்துறையில் பயன்படும் எக்ஸ் கதிர்கள் ஆகியவற்றிலிருந்து கதிரியக்கங்கள் வெளியாகும். இவை மிக குறைந்த செறிவினை பெற்றுள்ளதால் கடுமையான பாதிப்புகள் ஏற்படுத்துவதில்லை. நம்ம யூஸ் பண்ற போன்ல கூட ரேடியேஷன்ஸ் வந்து இருக்கத்தான் செய்யுது. ஆனா அது வந்து நம்மள பாதிக்கிற அளவுக்கு இல்லை. அவ்வளவுதான். அணுக்கரு சோதனைகளை வளிமண்டலத்திலும் பூமிக்கடியிலும் நிகழ்த்துவதால் வெளியாகும் கதிர்வீச்சுகளும் அணுக்கரு உலையிலிருந்து வெளியாகும் கதிர்வீச்சுகளுமே
மனிதன் உருவாக்கிய 2வது கதிரியக்கம் மூலமாக கருதப்படுகிறது. அதாவது அணுக்கரு சோதனையில இருந்து வருதுல்ல, அணுக்கரு சோதனை அப்ப என்ன பண்ணுவாங்க? பூமிக்கு அடியில வளிமண்டலத்திலே நிறுத்துவாங்க. மேலயும் வந்து வெடிச்சு இது பண்ணுவாங்க. கீழயுமே வெடிக்க வச்சு பார்ப்பாங்கல்ல. அதனால வர ரேடியேஷனும் அண்ட் அணுக்கரு உலையில இருந்து ரேடியேஷன்ஸ் வரும். சோ இதுதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட 2வது கதிரியக்க மூலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கவனக்குறைவாகவும் முறையின்றியும் கதிரியக்க பொருட்களை கையாளுவதால் மனிதர்களுக்கு தீங்கினை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான கதிர்வீச்சுக்கள் வெளியாகின்றன. நீண்ட காலம் கதிரியக்கங்களுக்கு மிக அருகில் பணி செய்யும் ஒருவரின் உடல் நலம் மிகுந்த பாதிப்புக்குள்ளாவதுடன் மரபியல் ரீதியான பாதிக்கக்கூடும் அப்படின்றாங்க. அதாவது ரேடியேஷன்ஸ் இருக்க பிளேஸ்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப நாள் அங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களோட ஹெல்த்துமே பாதிக்கப்படும். அது இல்லாம அவங்களோட ஜீனை வந்து இது பண்ணும். அவங்களுக்கு அடுத்து வர சந்ததியில பல மாற்றங்களை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அனுமதிக்கப்பட்ட அளவு அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மனித உடலின் மீது கதிர்வீச்சு படும் பொழுது பாதிப்பை ஏற்படுத்தாத கதிர்வீச்சின் பெருமளவை பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகம் பரிந்துரை செய்துள்ளது. அதாவது ஒரு மனுஷன் மேல இவ்வளவு கதிர்வீச்சு பட்டா ஒண்ணும் ஆகாது அவனுக்கு அப்படின்னு சொல்லி பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டிற்கான கதிரியக்க பாதிப்பின் பாதுகாப்பு அளவு 20 மில்லி சிவரட். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு ரேடியேஷன்ஸ் நம்ம மேல பட்டா ஒண்ணும் ஆகாது நம்மளுக்கு. 20 மில்லி சிவரட். இதனை ரான்ஜன் அலகில் குறிப்பிடும் பொழுது இதையே வந்து ரான்ஜன்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வாரத்திற்கு 100 மில்லி ரான்டஜன் என்ற அளவில் இருக்க வேண்டும். இது வாரத்துக்கு 100 மில்லி ரான்டஜன் இருக்கலாம். இதுவே சிவரட்ல சொல்றீங்க அப்படின்னா 20 மில்லி சிவரட் வந்து ஒரு இயருக்கு, 1 இயருக்கு, நாட் ஒன் வீக். சோ தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்தது கதிர்வீச்சு பாதிப்பு 100R என்றிருந்தால் மிகவும் அபாயகரமான பாதிப்பான இரத்த புற்றுநோயை ஏற்படுத்தும். சோ ரத்த புற்றுநோயை ஏற்படுத்தும். அதாவது என்ன ஆகும் அப்படின்னா, ரத்த புற்றுநோய்னா ஒண்ணும் இல்ல. செல்கள் இருக்குல்ல, வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட்டுகள், சிவப்பணுக்கள் இருக்கா? இப்ப இதுல சிவப்பணுக்கள் வந்து இந்த பாதிப்புனால என்ன ஆகும்? 100R இருந்துச்சு அப்படின்னா சிவப்பணுக்களை வந்து அழிச்சிரும். சிவப்பணுக்கள் அழிச்சிருச்சுன்னா அங்க என்ன இருக்கும்? வெள்ளை அணுக்கள் தானே இருக்கும். சோ அதுதான் வந்து கேன்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு எல்லாமே கரெக்டா இருக்கணும். ஒன்னை விட ஒண்ணு அதிகமா போச்சுனாலே அதுதான் கேன்சர்னு சொல்லுவாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சோ அதுதான். சோ 100Rக்கு மேல போச்சு அப்படின்னா ரத்த புற்றுநோயை ஏற்படுத்தும். அதுவே கதிர்வீச்சு பாதிப்பு 600Rக்கு என்ற அளவில் இருக்கும் பொழுது இறப்பை உண்டாக்கும். அப்ப இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இறப்பை உண்டாக்க எவ்வளவு ரேடியேஷன்ஸ் கேட்பாங்க? 600R. அதுக்கு அடுத்தது அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோசிமீட்டர். இந்த டோசிமீட்டரை வச்சு எவ்வளவு கதிர்வீச்சு வருது அப்படிங்கறத நம்ம மெஷர் பண்ணிக்க முடியும். சோ கதிரியக்க வெளியாகக்கூடிய இடங்கள்ல பணிபுரியறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டோசிமீட்டரை எப்பவுமே வச்சுப்பாங்க. சோ இதுல இருந்து எக்ஸ் காமா கதிர்கள் வெளியாகும் பகுதியில பணியாற்றுவர் வந்து எப்பவுமே ஒரு கையடக்க டோசிமீட்டரை வந்து வச்சுப்பாங்க. சோ அதுல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு ரேடியேஷன்ஸ் வருது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுட்டே இருப்பாங்க. சோ இப்ப தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் அப்படின்னா என்னன்னா, அபாயகரமான அதாவது கதிரியக்க பொருட்களை தடிமனான காரிய சுவர்களால் ஆன கொள்கலன்ல வைக்கணும். காரியம் தாங்க இது. சோ எல்லாமே காரியத்தால் ஆனதா வந்து பயன்படுத்துவாங்க. காரியத்தால் ஆன கையுறை பயன்படுத்துவாங்க. அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல ஒர்க் பண்றவங்க காரியத்தால் ஆன மேலாடை பயன்படுத்தணும். அதே மாதிரி கதிரியக்க பொருட்களை கையாளும் பொழுது உணவருந்துவதை தவிர்க்க வேண்டும். அடுத்தது அந்த பொருட்களை வந்து கையில எல்லாம் எடுக்கக்கூடாது. இடுக்கிகள் அல்லது தொலை கட்டுப்பாட்டு கருவி ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணுமே தவிர கையில எல்லாம் எடுக்கக்கூடாது. நேரடியா தொட்டு பயன்படுத்த கூடாது. டோசிமீட்டரை அணிந்து கொள்வதன் மூலம் கதிரியக்கத்தினை பயன்படுத்துவோர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கதிரியக்க அளவு எவ்வளோ அதாவது அந்த பர்சன் யார் உள்ள இருக்காங்களோ அவங்களுக்கு எவ்வளவு ரேடியேஷன்ஸ் போகுது, அவங்களுக்குள்ள போகுது அப்படிங்கறத அவங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஒரு பர்டிகுலர் அளவு தாண்டும் பொழுது அவங்க இது பண்ணிடணும். அதுல இருந்து வெளியில வந்துடணும். சோ அதுதான். அதுக்கடுத்து அணுக்கரு உலை பத்தி கொடுத்திருக்காங்க. அணுக்கரு உலை என்பது முழுவதும் தற்சார்புடைய கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். கட்டுப்படுத்தப்பட்டது, கட்டுப்பாடற்ற அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு தான் வந்து அணுக்கரு உலையில நடக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? பாம் எப்படி பிளாஸ்ட் ஆகுதோ அந்த மாதிரி வெடிச்சு மக்கள் எல்லாம் செத்து போயிருக்கும். சோ அதனாலதான் கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை தான் நடக்கும் அணுக்கரு உலையில.
சோ மின் உற்பத்தி செய்யப்படுவாங்க. இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1942ல தான் அமெரிக்கால இருக்கக்கூடிய சிகாகோ நகர்ல தான் முதல் அணுக்கரு உலை கட்டப்படுது. இது கேட்பாங்க. முதல் அணுக்கரு உலை எங்கு கட்டப்படுதுன்னா சிகாகோ. எந்த ஆண்டுனா 1942. ஓகேவா? சோ அடுத்தது அணுக்கரு உலையுடைய வகைகள் என்னன்னா உற்பத்தி உலை, வேக உற்பத்தி உலை, அழுத்த நீர்ம உலை, கன அழுத்த நீர்ம உலை, கொதி நீர்ம உலை, குளிரூட்டப்பட்ட நீர்ம உலை, குளிரூட்டப்பட்ட வாயு உலை, அணுக்கரு இணைவு உலை, வெப்ப அணுக்கரு உலை ஆகிய உலக அளவில் பயன்பாட்டில் உள்ள சில அணுக்கரு உலைகள். அதாவது அணுக்கரு உலைனா ஒரே மாதிரிதான் இருக்கணும்லாம் இல்ல. சோ அங்க பிளவு ஏற்படும் பொழுது அங்க வரக்கூடிய அந்த வெப்ப ஆற்றல் இருக்குல்ல, அதை எப்படி குளிர்விப்பாங்க அப்படிங்கறத பொறுத்து மாறும். தண்ணிய வச்சு இது பண்ணுவாங்க, இல்லைன்னா அழுத்தத்தை மூலியமா வந்து இது பண்ணுவாங்க. குளிரூட்டப்பட்ட வாயுவ வச்சு பயன்படுத்துவாங்க. சோ அந்த மாதிரி பல இது இருக்கு. அத பொறுத்து தான் வந்து அந்த அணுக்கரு உலையோட இது சொல்லுவாங்க. அணுக்கரு உலையோடைய பகுதிகள் என்ன அப்படின்னு குடுத்திருக்காங்க. என்னென்ன இருக்கும் அப்படின்னா எரிபொருள் இருக்கும். எரிபொருள்னா ஒண்ணும் கிடையாது. அந்த பிளவுக்கு உட்படக்கூடிய பொருள் தான் எரிபொருள். அப்ப அங்க என்ன பிளவுக்கு உட்படும்? யுரேனியம் தானே பிளவுக்கு உட்பட்டு ஆற்றலை வெளியிடும். அப்ப அந்த யுரேனியம் தான் வந்து எரிபொருள். தனிப்பான் அப்படின்னா உயர் ஆற்றல் கொண்ட நியூட்ரான்கள் குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களாக குறைப்பதற்கு தனிப்பான்கள் பயன்படுத்தப்படுது. சோ அப்ப கிராபைட், கனநீர் இதெல்லாமே வந்துட்டு தனிப்பான்களா பயன்படுத்தப்படுது. கட்டுப்படுத்தும் களி தொடர்வினையை நிலைநிறுத்தி நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது. அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னோம். நியூட்ரான்கள் வந்து ஒரு பிளவப்போ 3 நியூட்ரான் உருவாகுது அப்படின்னா அதுல ஒண்ணுதான் அடுத்து போகணும். மீதி 2 வந்து உட்கவரப்படணும். பிளவுக்கு உட்படாத பொருள்னால உட்கவரப்பட்டு அந்த பொருள் பிளவுக்கு உட்பட பொருளா மாத்தணும். இந்த ப்ராசஸ்ல தான் இருக்கணும். 3மே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? கட்டுப்பாடற்ற தொடர்வினை உருவாகிடும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப அந்த நியூட்ரான்களோட எண்ணிக்கை அடுத்து அந்த வினையில எத்தனை நியூட்ரான் தான் ஈடுபடணும் அப்படிங்கறத கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த கட்டுப்படுத்தும் களி. சோ இந்த கட்டுப்படுத்தும் களியா என்ன பயன்படுத்துறாங்கன்னா போரான், காட்மியம் களிகள் தான் வந்து பெரும்பாலும் கட்டுப்படுத்தும் களிகளா வந்து பயன்படுத்தப்படுது. இவை வந்து நியூட்ரான்களை என்ன பண்ணும் அப்படின்னா உட்கவரும். வேற ஒண்ணும் இல்ல. 3 நியூட்ரான் வருதா, அதுல இந்த போரானோ இல்ல காட்மியமோ வச்சீங்க அப்படின்னா அதுல என்ன ஆகும்னா இந்த பொருள்லாம் வந்து பிளவுக்கு உட்படாத பொருள். இது என்ன பண்ணும் அப்படின்னா பிளவுக்கு உட்படாத பொருள் வந்து நியூட்ரானை அப்சார்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த 2 என்ன பண்ணும் அப்படின்னா இந்த களிகள் அங்க இருந்துச்சு அப்படின்னா இதை அப்சார்ப் பண்ணிக்கும் நியூட்ரானை. அப்ப 3 நியூட்ரான் வெளியே வரும்போது இது ஒரு 2 நியூட்ரானை அப்சார்ப் பண்ணிக்கிச்சுன்னா மீதி ஒரு நியூட்ரான் தான் என்ன பண்ணும்? அடுத்த பிளவுக்கு போகும். அப்பதான் அந்த தொடர்வினை கண்டினியூ ஆகும். சோ அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்து குளிர்விப்பான் அப்படிங்கிறது என்னன்னா அணுக்கரு உலையில் உருவாகக்கூடிய அந்த வெப்பம் இருக்குல்ல, அந்த வெப்பத்தை நீக்குவதற்கு குளிர்விப்பான் வந்து பயன்படுத்தப்படுது. இதில் உருவாகும் நீராவியை கொண்டு விசையாழியை இயக்கி மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. நீர், காற்று மற்றும் ஹீலியம் ஆகியவை குளிர்விப்பான்களா வந்து பயன்படுத்தப்படுது. தடுப்பு சுவர் அபாயகரமான கதிர்வீச்சு சுற்றுப்புற சூழலில் பரவாமல் தடுத்து பாதுகாப்பதற்காக தடிமனான காரியத்தால் ஆன சுவர் அணுக்கரு உலையை சுற்றி கட்டப்பட்டு இருக்கிறது. ஓகேங்களா? ஏன்னா அந்த உலையை தாண்டி வெளியில அந்த ரேடியேஷன்ஸ் போயிடக்கூடாது. போச்சுன்னா வெளியில மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. சோ அதுக்காக காரியத்தால் ஆன சுவர் கட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அப்ப அணுக்கரு உலையுடைய பயன்கள் என்னன்னு கொடுத்திருக்காங்க. அணுக்கரு உலையானது அதிக அளவில் மின் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுது. அது மட்டும்தான் இதோட பயனானா கிடையாது. அணுக்கரு உலையில அணுக்கரு இணைவின் மூலமா இது பண்ணுவாங்க. சோ பலவிதமான பயன்பாடுகளை உடைய கதிரியக்க ஐசோடோப்களை உருவாக்க பயன்படுது. சோ நம்ம சொன்னல மருத்துவத்துறையில ஐசோடோப் வேணும். அப்ப அந்த ஐசோடோப் அப்படிங்கிறது கதிரியக்க ஐசோடோப் அப்படின்னா ஒரு சில ஐசோடோப்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகாது, நிலைத்தன்மை அற்றதா இருக்கும். அதை நிலைத்தன்மை உடையதா மாத்துவாங்க. சோ அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து இங்கதான் நடக்கும். அடுத்தது அணுக்கரு இயற்பியல் துறையில் ஆய்வினை மேற்கொள்வதற்கான சில அணுக்கரு உலைகள் பயன்படுத்தப்படுது. பிளவுக்கு உட்படாத பொருட்களை பிளவுக்கு உட்படும் பொருட்களாக மாற்றுவதற்கு உற்பத்தி உலைகள் பயன்படுத்தப்படுது. ஞாபகம் இருக்கா? யுரேனியம் இருந்துச்சுன்னாதான் பிளவுக்கு உட்படும்ன்றான். யுரேனியம் 235 வந்து பிளவுக்கு உட்படும். ஆனா யுரேனியம் 238 என்ன ஆகாது, பிளவுக்கு உட்படாது இந்த ஐசோடோப். அப்ப இந்த யுரேனியம் 238 என்ன பண்ணா பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளா மாத்தணும்னாதான் அந்த பொருளை வச்சு நம்ம அணுக்கரு பிளவு நடத்த முடியும். அணுக்கரு பிளவு நடத்தினாதான் நம்மளுக்கு ஆற்றல் வெளிப்படும். அந்த ஆற்றலை நம்ம என்ன பண்ணுவோம், வெப்பாற்றலை வந்து குளிர்விச்சு அதை வச்சு நம்ம மின்சாரமா மாத்துவோம். சோ அப்ப அணுக்கரு பிளவு நடக்கணும்னா அணுக்கரு பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளா வந்து மாத்தணும். அப்ப பிளவுக்கு உட்படாத பொருளை கூட நியூட்ரானை அப்சார்ப் பண்ண வச்சு பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளா மாத்துறதுக்கு இந்த உற்பத்தி உலைகள் பயன்படுத்தப்படுது. புரிஞ்சுச்சா? அடுத்தது இந்தியா அணுமின் நிலையங்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடியது 1948 ஆகஸ்ட் மாதத்துல
இந்திய அறிவியல் ஆராய்ச்சி துறையால இந்திய அணுசக்தி ஆணையம் மும்பையில் அமைக்கப்பட்டது. இது கேட்பாங்க. இந்திய அணுசக்தி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1948. எங்க உருவாக்குறாங்க அப்படின்னா மும்பையில தான் உருவாக்குறாங்க. இதோடைய முதல் தலைவரா யார் இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா அப்படிங்கிறவர் தான் முதல்ல பொறுப்பு வைக்கிறாரு. அணுசக்தி துறையில் நடைபெறும் அனைத்து ஆய்வுகளும் இந்த நிறுவனத்தின் மூலமே மேற்கொள்ளப்படுகிறது. இதுதான் இப்போ முன்னாடி என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா இந்திய அணுசக்தி ஆணையம்னு இருந்துச்சு. இப்ப இதுக்கு பேர் என்னன்னா பாபா அணு ஆராய்ச்சி மையம். ஓகேங்களா? இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் தலைவர் யாருன்னா ஹோமி ஜஹாங்கீர் பாபா முதல்ல பொறுப்பேற்றவர். இந்திய மின் உற்பத்தியில் அணுசக்தியானது 5வது இடத்துல இருக்கு. உங்களுக்கு மின் உற்பத்தியில அணு உலையில இருந்து நம்ம மின்சாரம் தயாரிக்கிறதுங்கிறது 5வது இடத்துலதான் இருக்கு. தராப்பூர் அணுமின் நிலையம் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் ஆகும். அப்ப இந்தியாவுடைய முதல் அணுமின் நிலையம் எதுனா தராப்பூர். இது மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் தரா 1 அணுமின் நிலையமும், தமிழ்நாட்டுல 2 அணுமின் நிலையங்கள் என 7 அணு மின் நிலையங்கள் உள்ளது. சோ அப்ப எங்கெங்கெல்லாம் இத வச்சு மின்சாரம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா 7 பிளேஸ்ல பயன்படுத்துறாங்களாம். எங்கெங்க? எல்லா மாநிலத்திலயும் ஒண்ணொண்ணுதான் இருக்கு. அதாவது எல்லா மாநிலத்திலும் இல்ல, பர்டிகுலரா ஒவ்வொன்னுதான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் 2 இருக்கு. இப்ப 5 மாநிலத்துல ஒவ்வொன்னுதான் இருக்கு. நம்ம இதுல 2 இருக்கு. அப்ப 2 என்னன்னா, ஒண்ணு கல்பாக்கம், இன்னொன்னு கூடங்குளம். இதுல இருக்கிறது அணுமின் நிலையங்கள். அடுத்து ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை அப்படின்னா அப்சரா ஆகும். ஆசியா அண்ட் அணுக்கரு உலை, இது உலை. ஓகேங்களா? சோ இந்த அணுக்கரு உலைகள் இந்தியாவில எத்தனை இருக்கு அப்படின்னா 22 அணுக்கரு உலைகள் இருக்கு. அணுமின் நிலையங்கள் எத்தனைன்னு கேட்டா 7. அணுக்கரு உலைகள் அப்படிங்கிறது 22. எல்லா அணுக்கரு உலையிலையும் மின்சாரம் உற்பத்தி செய்வாங்களான்னா கிடையாது. மின்சாரம் உற்பத்தி செஞ்சா அது அணுமின் நிலையமா மாறிடும். ஓகேங்களா? ஆனா அணுக்கரு உலைங்கிறது என்னன்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஐசோடோப்களை உருவாக்க பயன்படுது. பிளவுக்குட்படாத பொருட்களை பிளவுக்கு உட்படுத்தக்கூடிய பொருளா மாற்ற பயன்படுது. ஓகேங்களா? சோ இப்ப 22 அணு உலைகள் இருக்கு, அணுக்கரு உலைகள் இருக்கு. ஆனா 7 அணு மின் நிலையங்கள் இருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்தது செயல்படும் அணுக்கரு உலைகள் பத்தி கொடுத்திருக்காங்க. சைரஸ், துருவா, பூர்ணிமா இதெல்லாமே இப்ப செயல்படக்கூடிய அணுக்கரு உலைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டியவை என்ன அப்படிங்கறத பாக்கணும். நம்ம இப்ப படிச்சோம்ல 2 லெசன்ஸ்ல படிச்சது, அதாவது 2 பார்ட் வீடியோல நம்ம பார்த்ததுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. புறத்தூன்றலின்றி தன்னிச்சையாக நடைபெறுவது இயற்கை கதிரியக்கம். புறத்தூன்றல்னால நடைபெற்றுச்சு அப்படின்னா அது செயற்கை கதிரியக்கம். கதிரியக்க பொருளானது ஒரு வினாடியில் வெளிப்படக்கூடிய கதிரியக்க அளவு எவ்வளவுனா 3.7 × 10⁻10. இதைதான் ஒரு கியூரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஒரு ரூதர்ஃபோர்ட்னா ஒரு வினாடியில் 10⁻6 அளவுல நிகழக்கூடிய சிதைவு. அடுத்தது பன்னாட்டு அலகு அப்படிங்கிறது 1 பெக்ரால். இந்த 1 பெக்ரால்ங்கிறது தான் SI யூனிட். சோ இத பாத்துக்கோங்க. SI யூனிட் என்னன்னு கேட்டாங்க, கதிரியக்கத்தோட SI யூனிட் என்னன்னு கேட்டா பெக்ரால். இப்போ 1 பெக்ரால் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவோட அளவுதான் 1 பெக்ரால். ஒரு வினாடியில் எவ்வளவு கதிரியக்க சிதைவு நடைபெறுமோ அதுதான் 1 பெக்ரால். அடுத்து ஹீலியம் உட்கரு என்பது 2 புரோட்டான்கள் மற்றும் 2 நியூட்ரான்களை கொண்ட ஆல்பா துகள் ஆகும். இந்த ஹீலியம் உட்கருங்கிறது ஒரு ஆல்பா துகள். சோ இததான் ஆல்பா துகள். ஆல்பாவுடைய தன்மையில பார்த்திருப்பீங்க. இந்த இதை கொடுத்திருப்பாங்க. அப்ப இது என்ன ஒரு ஆல்பா துகள் அர்த்தம். அப்ப ஆல்பா துகள்னா ஹீலியம்ல 2 புரோட்டான் 2 நியூட்ரான். அப்ப நிறையன் அப்படிங்கிறது என்னன்னா நியூட்ரான் பிளஸ் புரோட்டான் தான் நிறையன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையன்னா இந்த மேல இருக்கு பாருங்க, ஹீலியம் 4 இருக்குல்ல, இப்ப இந்த 4 தான் நிறையன். அப்ப நிறையன்னா நியூட்ரானும் புரோட்டானும் சேர்ந்தது. அப்ப கீழே இருக்கிறது என்னன்னா எலக்ட்ரான் அல்லது புரோட்டான்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானோட எண்ணிக்கை 2ன்னு சொல்லலாம், புரோட்டானோட எண்ணிக்கை 2ன்னு சொல்லலாம். இதுதான் அணியன்னு சொல்லுவாங்க. அணியனுக்கான டெபினிஷனே என்னன்னா ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை தான் அணியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரெண்டுமே சேமா இருக்கும். எலக்ட்ரான்ல புரோட்டானோட எண்ணிக்கை எலக்ட்ரானோட எண்ணிக்கும் சேமா இருக்கும். ஆனா நியூட்ரான் மாறுபட்டு காணப்படும். ஓகேவா? சோ இதுதான். அடுத்தது பீட்டா துகள்கள் அப்படின்னா அடிப்படை துகள்களான எலக்ட்ரான்கள் தான் பீட்டா துகள்கள். நிலைத்தன்மை அற்ற தாய் உட்கருவிலிருந்து ஆல்பா துகள்களை உமிழ்ந்து நிலைத்தன்மையுள்ள சேய் உட்கருவாக மாறக்கூடிய அந்த நிகழ்வு தான் ஆல்பா சிதைவு. அதே மாதிரி பீட்டா சிதைவு அப்படின்னா பீட்டா துகள்களை உமிழ்ந்து நிலைத்தன்மையற்ற தாய் உட்கரு நிலைத்தன்மையுடைய சேய் உட்கருவா மாறுச்சு அப்படின்னா அந்த பீட்டா சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்டா துகளை வெளியிட்டா பீட்டா சிதைவு, ஆல்பா துகளை வெளியிட்டா ஆல்பா சிதைவு. ஓகேவா? அடுத்து காமா துகள்கள் எனப்படுவை போட்டான்கள் கொண்ட மின்காந்த அலைகள்.
கனமான அணுக்கருக்கள் பிளவுற்று 2 லேசான அணுக்கருக்களாக மாறுவது அணுக்கரு பிளவு. அப்ப ஒரு அணுக்கரு பிளவின் பொழுது சராசரியாக வெளிப்படக்கூடிய ஆற்றல் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது ஒரு சில கதிரியக்க தனிமங்கள் பிளவுக்குட்படும் பொருட்களாக மாற்றப்படுது. அப்ப ஒரு சில கதிரியக்க தனிமங்கள் பிளவுக்குட்படாத பொருளா இருக்கும். அத பிளவுக்குட்படக்கூடிய பொருளா மாத்துவோம். அந்த பொருளை தான் வளமை பொருட்கள்னு சொல்லுவோம். அதுதான் என்னன்னா யுரேனியம் 238, தோரியம் 232, புளுட்டோனியம் 240. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா என்னன்னா பிளவுக்கு உட்படாத பொருள். இத வந்து என்ன பண்ணுவோம்னா நியூட்ரானை உட்கவர செஞ்சு பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளா மாத்துவாங்க. சோ இந்த ப்ராசஸ் தான் அணுக்கரு உலையில நடக்கும். கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு தொடர்வினை அப்படிங்கிறது அணுக்கரு உலையில் நிலைநிறுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் ஆற்றலை வெளியிட பயன்படுத்தப்படுகிறது. 2 லேசான அணுக்கருக்கள் ஒன்றிணைந்து கனமான உட்கருக்களாக மாறுவதுதான் என்னது அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன்லயும் விண்மீன்களையும் நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அணுக்கரு இணைவு நடக்கும். இத வந்து வெப்ப அணுக்கரு இணைவுன்னு சொல்லுவாங்க. இதன் மூலியமா தான் இந்த வெப்ப மற்றும் ஒளி ஆற்றல் வந்து வெளியாகுது. ஓகேங்களா? சோ அப்ப பாதுகாப்பான கதிர்வீச்சின் அளவு ஒரு வாரத்திற்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பான கதிர்வீச்சின் அளவு ஒரு வாரத்திற்கு எவ்வளவுன்னா 100 மில்லி ரான்டஜன். ஓகேங்களா? இதே 1 இயர்க்கு எவ்வளவு 20 மில்லி ஞாபகம் இருக்கா? இங்க கொடுத்திருப்பாங்க 20 மில்லி சிவரட். ஓகேங்களா? 1 இயர்க்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா 20 மில்லி சிவரட். இதுவே 1 வீக்குக்கு அப்படின்னா 100 மில்லி ரான்டஜன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். 100 ஆர்னா புற்றுநோய் வந்துரும், பிளட் கேன்சர் வந்துரும். 600 ஆர்னா செத்து போயிருவாங்க. அவ்வளவுதான். சோ இதுதான் 2 லெசன்ல ஆல்மோஸ்ட், அதாவது 2 வீடியோல ஆல்மோஸ்ட் இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு இந்த வீக்கான டெஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இதுக்கான PDF உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிடுவோம். நம்மளோட டெலிகிராம் சேனல் நேம் BA புக், சேம் நேம் தான், BA புக் அப்படிங்கிறது தான். சோ இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ஒருவேளை ஒரு சிலருக்குலாம் லிங்க் வந்து கிளிக் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சேனல், அதாவது டெலிகிராம்ல போயிட்டு BA புக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. BA புக் சேனல் நம்மளோட சேனல் வந்துடும். ஓகேங்களா? இங்க என்ன லோகோ இருக்கோ அதே லோகோ அங்க இருக்கும். அதை வச்சு கூட நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எங்க அப்லோட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா BA புக்ல அப்லோட் ஆகும். அதாவது PYQ சீரியஸா இருக்கட்டும், 6 லெசன்ஸா இருக்கட்டும், ஹிஸ்டரி லெசன்ஸ், ஜியோகிராபி லெசன்ஸ், INM லெசன்ஸ், பாலிட்டி லெசன்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு BA புக்ல அப்லோட் ஆகும். இதுவே உங்களுக்கு மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு எங்க அப்லோட் ஆகும் அப்படின்னா PM கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல தான் வந்து கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல தான் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு நீங்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் PM கெரியர் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸ்க்கான சேனல். நீங்க அங்க நம்மளோட மேக்ஸ் வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் குரூப் 2 2Aக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 5 வீக்லி டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 7 வீக்லி டெஸ்ட் இருக்கு. போர்ஷன்ஸ் வந்து இந்த 12 டெஸ்ட்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல நீங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபைன், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இல்ல நான் இப்பதான் புதுசா பாக்குறேன் அப்படின்னா நோ இஷ்யூஸ், நீங்க இந்த டெஸ்ட்ல இருந்து கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. மண்டே மார்னிங் உங்களுக்கு போர்ஷன்ஸ் என்ன அப்படின்னு ஒவ்வொரு வீக்குமே கொடுத்துருவோம். சோ அந்த வீக்குடைய சண்டே மார்னிங் 6 o'clock இருந்து அடுத்த நாள் மண்டே மார்னிங் 6 o'clock வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான லிங்க் அவைலபிளா இருக்கும். நீங்க அந்த 1 வீக் படிச்சதை நீங்க சாட்டர்டே ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க சண்டே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுக்கான ஸ்கோர்ஸுமே வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோம். ஆன்சர் கீ கொடுத்துருவோம். இதை வந்து PDF ஆவே உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரை அப்லோட் பண்ணிடுவோம். சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம. ஏதாவது இந்த லெசன்ல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனோட அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.